பெண்ணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல. இக்காணொளியில் நீங்கள் கேட்கக்கூடிய வசனங்கள் முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு அம்சத்திற்காகவே அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கக்கூடிய படம் ராதேசியம். இந்த படத்துக்கு பெருசா இன்ட்ரோடியூஸ் எதுவுமே தேவைப்படாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே இவர்கிட்ட வந்து ஜோசியம் பார்க்கறாங்க. அப்படி ஜோசியம் பார்க்கும்போது ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களுக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, அடுத்து நாங்க உங்ககிட்ட ஜோசியம் பார்க்க வரும்போது நீங்க உயிரோட இருப்பீங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும், நீங்க போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நாங்க யாருக்கிட்ட ஜோசியம் பார்க்கறது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவரு, அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம், என்னுடைய சிஷ்யன் இருக்கான், அவன் பேரு விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல நம்ம பார்த்த விக்ரமாதித்யன் அப்படின்ற ஒரு நாடகத்தை நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ஆதித்ய விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு இவரு கேட்க, இப்ப அவன் வெறிகொண்டு வெளிநாட்டுக்கு வெள்ளைக்காரியை தேடி போயிருக்கான் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு அவர் கேட்க, உடனே கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறானா, வெள்ளைக்காரியத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறானா அப்படின்னு கேட்க, உடனே இந்த சாமியார் இருக்கார் இல்லையா, இவர் சொல்றாரு, வெள்ளைக்காரிய விரட்டி விரட்டி லவ் பண்ணுவான், லவ்ல இருக்க எல்லாமே பண்ணுவான், ஆனா கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படிங்கிறாரு. உடனே அவரு, யார் அவரு, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. இருக்கும்ல இப்படியெல்லாம் பண்ணா. எங்கேயா அவரு அப்படின்ற ஒன்னதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வெளிநாட்டுக்கு வெள்ளைக்காரியை தேடி வெயில்ல போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வெளிநாட்டுல தங்கியிருந்த வீட்டுக்கு எதிர ஒரு வெள்ளைக்காரியை வெறிகொண்டு பார்க்கிறாரு. அந்த வெள்ளைக்காரியை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காண்டி அதிகாலையில எந்திரிச்சு பல்லு விளக்காம கூட பாக்குறாரு. அப்புறம் ஒரு நாள் அதே வெள்ளைக்காரி கிட்ட பிளைட்ல போகும்போது அந்த வெள்ளைக்காரி கிட்ட போய், உன்னை நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பூங்கொத்தை கொடுக்க, அந்த வெள்ளைக்காரி அன்னைக்குன்னு பார்த்து ஆல்ரெடி எனக்கு 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ கேட்கிறாரு, அவங்க 4 பேருமே லவ்வர்ஸா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வெள்ளைக்காரி, இல்ல இல்ல என்னுடைய சில்ட்ரன்ஸ் அப்படின்னுது. அடச்சை அப்படின்னு அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ அனாமத்தா குதிச்சிருவாரு. குதிச்ச நம்ம ஹீரோ உயிர் பழைச்சு தப்பிச்சிடுறாரு. அப்புறம் ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ ரூம் போட போறாரு அவரு தங்குறதுக்கு. அங்க ஒரு வெள்ளைக்காரி நம்ம ஹீரோவுக்கு ரூட் விடுறாங்க. அந்த வெள்ளைக்காரிய நம்ம ஹீரோ பார்த்தா அப்படின்னா மயக்கிடுறாரு. அந்த வெள்ளைக்காரி ஆல்ரெடி நம்ம ஹீரோவை பார்த்த உடனே மயங்கிட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து வெள்ளைக்காரி கூட வெளிநாடு பூரா சுத்தி பார்க்கறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வெறிகொண்டு வெள்ளைக்காரியவே வேட்டையாடிடுறாரு. அதிகாலையில பார்த்தோம் அப்படின்னா களைப்பாரட்டும் அப்படின்னு காஃபி கூட போட்டு கொடுப்பாரு. என்ன மனுஷன். அப்புறம் ஒரு நாள் வெள்ளைக்காரி கூட நம்ம ஹீரோ காலையில கார்ல போய்கிட்டு இருப்பாரு. அன்னைக்குன்னு பார்த்து வெள்ளைக்காரி சொல்லுது, நான் உன்னைய காதலிக்கிறேன், உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் காதல் பண்ணுவேன், காதலை சாக்கா வச்சு காதல்ல இருக்க எல்லாம் பண்ணுவேன், ஆனா கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமே கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசாதா அப்படின்னு வெள்ளைக்காரி கிட்ட எல்லா வேலையும் முடிச்சு போட்டு பாதியில விட்டுட்டு பறந்து போயிடுறாரு நம்ம ஹீரோ. பொதுவா லவ் படங்கள்ல ஹீரோயின் லூஸா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு லூசு தான் ஹீரோயினா இருக்கு. ஆனாலும் இந்த படம் ஒரு லவ் படமா இருக்கு. ஆக்சுவலா இந்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கழுத்துல போட்டிருக்கக்கூடிய துப்பட்டாவை எடுக்க, அங்க நின்றுட்டு இருந்த 3 பேரும் துப்பட்டாவை கலட்டுறாங்க. அடுத்து எதை கழட்ட போறாங்களோ அப்படின்னு ஆணு பார்க்க, நம்ம ஹீரோயின் துப்பட்டாவை மட்டும்தான் கலட்டினாங்க. அடுத்து அவங்க எதுவுமே கலட்டல. இவங்க 3 பேருமே பார்த்தோம் அப்படின்னா பாவம் ஏமாந்து போயிட்டாங்க. அப்புறம் ஹீரோயின் இவங்கிட்ட வந்து, என் பாரத்தை நீ தாங்குவியாடா பப்பி நாய் பயலே அப்படின்னு சொல்லி தோல்ல போட்டிருந்தா சாலை எடுத்து இடுப்புல கட்டி தொங்குறாங்க. ஆக்சுவலா இவங்க கழுத்துல கட்டி தொங்கி இருக்கணும், தப்பா தொங்குறாங்க. இவங்க ஒரு லூசு ஹீரோயின் அப்படின்னு நான் சொல்லல, அத இந்த ஹீரோயினை சைட் அடிச்ச இந்த பப்பி நாய் பயலே சொல்லுவான். இங்க சொல்லு. கரெக்டு தான். ஹீரோயின் நினைக்கிறாங்க, நான் மெண்டல் அப்படின்றதவே இப்பதான் கண்டுபிடிக்கிறியா, நீ சரியான லூசு பயடா அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து இந்த அம்மா இவங்க வீட்டுல ஆடுறேன் அப்படின்ற பேர்ல சின்ன பிள்ளைகளை கூட்டி வந்து உட்கார வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க, இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு தாண்டா நாங்கள் பள்ளிக்கூடம் போயிடுறது, இப்போ பள்ளிக்கூடமும் லீவுனால கிறகம் இங்கே உட்கார வச்சு நீங்கள் ஆடி எங்களை சித்திரவதைப்படுத்துறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்குங்க.
இவர் வந்து இங்கே ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண்டி கிட்ட, ஆண்டி நீங்கள் பருப்பில் கொத்தமல்லி போடலை, ரசத்தில் மிளகு அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஆடிக்கிட்டு இருந்த அந்த ஆண்டி, உன்னுடைய செண்டு கடையில் இந்த வேலையெல்லாம் வச்சுக்க, இங்கே வந்து சேட்டை பண்ணிட்டு இருந்த அருவாமனையை எடுத்து அறுத்துருவேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அவங்க மூக்க சொல்கிறாங்க, நீங்கள் வேற எது தானே நினச்சிங்க. அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே. இப்போது ட்ரெயினில் போகும்போது ஹீரோயினுடைய கண்ணை பார்த்தே கவுந்துடுறாரு நம்ம ஹீரோ. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, நீ என் பாரத்தை தாங்குவியா அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு 2 குழந்தைய பெற்று கொடுத்து உன்னையும் குழந்தையும் சேர்த்து மொத்த குடும்ப பாரத்தையே தாங்குவேன் அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோயின், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்னையை தாங்கடா தற்கூரி அப்படின்னு துப்பட்டாவை தூக்கி போட்டு ஹீரோவை பிடிக்க விடுறாங்க. ஹீரோயின் இடுப்புல கட்டியிருந்த துப்பட்டாவை நம்ம ஹீரோ சேலையை உருவுற மாதிரி உருவி ஹீரோயின் பக்கத்துல போய் ஹீரோயின் கன்னத்துல கிஸ் அடிக்கலாமா, இல்ல லிப் டு லிப் கிஸ் அடிக்கலாமா, இல்ல நெத்தியில கிஸ் அடிக்கலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோவை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க. அடே என்ன வேலை பார்க்க தெரிஞ்ச, நான் தான் லூசா இருக்கேன் அப்படின்னா நீ என்னை விட லூசா இருக்கேடா அப்படின்னு நினச்சிட்டாங்க. உடனே ஹீரோயின், ஓ சாகவாசமே ஆகாதுடா அப்படின்னு போக, உடனே ஹீரோ நடு ரோட்டில் நின்று கத்துறாரு, பாடி உன் பாரத்தை தாங்குறேன், நைட்டெல்லாம் உன்னை கட்டி பிடிச்சி தூங்குறேன் அப்படின்னு தார் ரோட்டில் நின்று தாவிக்கிட்டே கத்துறாரு. நல்ல வேலை இவன் ஒரு லூசு, இவன் பேசுனதை பெருசாக எடுத்துக்கிற வேணாம் அப்படின்னு பெருசாக எடுத்துக்கிறாம போகிற ஹீரோயின் ஒரு லூசு. இதுதான் இந்த படத்தில் இவங்க வச்ச மாசு. உடனே நம்ம ஹீரோயினை இன்னொரு பஸ்ஸில் பார்க்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ பஸ்ஸில் ஹீரோயினை பார்க்குறாரு. பக்கத்தில் உட்காந்துருந்தா அவங்கிட்ட, டேய் அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணை கூப்பிட்றா அப்படின்னு கத்த, இவன் சொல்கிறான், அதை கரெக்ட் பண்ண தான் நானும் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல, அடே என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுறாதரா அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் இவன் கரெக்ட் பண்ணுற மனநிலையில் இருந்தவன் மனமாறி அவர் உன்னைய கூப்பிடுறாருமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின், எனக்கு காது கேட்காது அப்படிங்கிறாங்க. 2 பேருமே சிகரெட் அடிச்சுட்டு புகையை ஊதி விடுற மாதிரி ஊதி விட்டு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உருப்படியாக எதுவுமே எழுத மாட்டேங்கிறாடா அப்படின்னு 2 பஸ் டிரைவரும் முடிவு பண்ணி, போதுமுடா உங்க உருப்படாத காதல் அப்படின்னு வண்டியை எடுத்துட்டு இந்த காதல் உருப்படாது அப்படின்னு வாந்தியையும் எடுத்து விட்டுட்டு போயிடுறாங்க. சிஷ்யனை தேடி குரு வீட்டுக்கு வராரு. புக்கை படிச்சுட்டு இருக்க மாதிரி பண்றாரு சிஷ்யன். உடனே குரு கேட்குறாரு, என்ன சிஷ்யா புக்கில் படம் தானே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆமா குருவே அப்படிங்கிறாரு. என்னை போலவே நீயும் இருக்கிறாய் அப்படின்றாரு. புக்கில் படமாவது பார்க்குறிய, நானும் மேதாவி மாதிரி ஒரு புக்கை கையிலேயே வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பேன், என்னையும் பல பேர் படிப்பாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த புக்குக்குள்ளே இருக்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் மட்டும்தான் அந்த புக்கை பார்க்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ பேன் இந்தியா வில்லன் ஜெகபதி பாபு காரு அவருக்காக கையை பார்க்க போறாரு. அவர் கையை பார்த்த நம்ம ஹீரோ, கையில கைரேகையே இல்லையா, கை வேலை நிறைய பார்ப்பையோ அப்படின்னு கேட்க, ஆமா நான் கம்ப்யூட்டரையும் கீபோர்டையும் கையில வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு வில்லன் காரு ஜெகபதி பாபு. அப்புறம் வில்லன் காரு நம்ம ஹீரோ காரு கிட்ட கேட்கிறாரு, என்னுடைய அரசியல் பயணங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ ஜாதகம் பார்த்து சொல்றாரு, ஏன்னா அவர் கிளி சொசியம் பார்ப்பாரு, அதனால அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கேட்க, எதுக்கு அரசியலுக்கு வர, அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அறிக்கை விடுறதுக்கா, பேசாம அமிக்கிக்கிட்டு இரு, அதுதான் உனக்கு நல்லது, உனக்கெல்லாம் அரசியல் செட்டே ஆகாது அப்படிங்கிறாரு. மூடிக்கிட்டு உன்னுடைய பிசினஸ பாரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. உடனே அப்செட் ஆயிடுறாரு நம்ம பேன் இண்டியா வில்லன். உடனே பேன் இண்டியா வில்லனுடைய ஆட்கள் எல்லாருமே ஹீரோவை துரத்திட்டு போறாங்க. சார் அவருக்கு அரசியல் செட் ஆகும்னு ஒரே ஒரு பொய் சொல்லுங்க சார், அப்பதான் சார் ஊர்ல இருக்கவே நம்புவேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீடு இல்லையா, அதனால நான் போய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ஓடுறாரு. ஹீரோவை துரத்திட்டு வில்லனுடைய ஆட்கள் ஓட, ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு படம் பார்த்துருந்த ஆடியன்ஸ் எல்லாமே தியேட்டரை விட்டு வெளியே ஓட, இப்படி ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போயிடும். அதாவது நம்மளுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆனால் அங்கனே தான் கிடப்போம். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிரும், ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுரும். அந்த ஆக்சிடெண்ட் ஆனாலும் ஹீரோ பார்த்தா அப்படின்னா அவராக ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும்.
அவரா போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிக்கிருவாரு. எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து இந்த சின்ன அடிதானே பட்டிருக்கு, இதுக்கு எதுக்கு அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த சின்ன அடி எது அப்படின்னா, நம்ம ஹீரோ நெத்தியில ஒரு பேண்டேஜ் ஒட்டியிருக்காரு இல்லையா, அந்த இடத்துல அடிபட்டு தான் இவ்வளவு ரத்தமும் ஹீரோவுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அதுக்காண்டி தான் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு. ஹீரோ ஹாஸ்பிட்டல் வரும்போது அவருக்கு ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ரத்தம் இந்த சின்ன அடிப்பட்டனால தான் அவ்வளவு ரத்தம் வந்திருக்கு. அதை இந்த ஒத்த பேண்டேஜ் ஒட்டி சரி பண்ணியிருக்காங்க. அவ்வளவும் ரத்தமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ரத்தம் இருக்க சீனை பார்க்கும்போது சில பேருக்கு வாந்தி வந்திருக்கும். ஆனால் இந்த சீனை பார்த்த உடனே எனக்கு வாயில தான் நல்லா வந்துச்சு. அப்புறம் டாக்டர் கேட்குறாரு, உனக்கு எப்படிப்பா ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு பிரேரணா நோ சொல்லிட்டு போயிட்டான், அதனால ஆம்புலன்ஸ் முன்னாடி பாஞ்சிட்டேன் அப்படின்னுவாரு. அடே, நீ ஆம்புலன்ஸ் முன்னாடி பாஞ்சிருக்க கூடாது, நீ வேற ஏதாவது ஆயுத கிடங்கா பார்த்து பாஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாரு டாக்டரு. இந்த டாக்டரு ஹீரோயினுடைய பெரியப்பா. ஹீரோயினுடைய பெரியப்பா கிட்டே பெரிய புடுங்கி மாதிரி பேசுறாரு நம்ம ஹீரோ. அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, எனக்காண்டி தான் சாக போனையா, அப்போ சாகு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீ சூப்பரான ஃபிகராக இருந்தால் பரவாயில்ல, நீயே ஒரு சுமாரான ஃபிகரு, உனக்காண்டி எப்படி சாவேன் அப்படின்னு ஈஸியாக பதில் சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு பேர் சாவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, நீ சாகிறத ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் சாகிறதுக்காண்டி டெய்லி 2 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா அப்படின்னு திட்டுறாங்க. நான் கூட நினச்சேன், என்னடா ஹீரோயின் லூஸாக இருந்தாங்களே, பைத்தியமாக இருந்தாங்களே, இப்போ வைத்தியம் பார்த்து தெரிஞ்சிட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மாதிரியே லூசுத்தனமாக ஹீரோயினும் சாகிறது எப்படி அப்படின்றதுக்காண்டி பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அடுத்த சீனில் சொல்கிறேன். அப்புறம் இந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ பிரேரணாவை லவ் பண்ணுற அப்படின்னு நினைக்கிறேன், அவளுக்கு கல்யாணமெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம ஹீரோ அந்த டாக்டரை கட்டி பிடிச்சி பாராட்டுறாரு. ஏன்னா எனக்கும் காதல் மட்டும்தான் பிடிக்கும், கல்யாணம் பண்ணுறதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ காதலிப்பார், காதல்லையே கல்யாணம் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே காதல்லையே பண்ணுவார். காதல் பண்ணிட்டு கல்யாணம் அப்படின்ற பேச்சு எடுத்தா இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு போயிடுவார் நம்ம ஹீரோ. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வெளிநாட்டு வெள்ளைக்காரியை அதே வேலையை தானே பார்த்து விட்டாரு, அதை நீங்க மறந்துடக்கூடாது. இப்போ ஹீரோயின் இப்படி சாகிறதுக்காண்டி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் கூட ஹீரோயின் லூசு இல்லை அப்படின்னு தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் இந்த சீனில் அவங்க நான் லூசு தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோயின் இப்படி சாவறதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேலையில் ஹீரோயினுடைய பாட்டி வந்து பிரேரணா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு சாகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க பாட்டி, உன்னைய சாவடிச்சு பாடையில் ஏற்றிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு அன்பா சொல்கிறாங்க. சும்மா ஜோக்குக்கு அப்படின்றாங்க ஹீரோயின். உடனே அவங்க பாட்டி, பைத்தியக்காரி நானே பயந்துட்டேன் அப்படின்றாங்க. படம் ஃபுல்லாவே ஹீரோயின் பைத்திய மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வேற விஷயம். ஹீரோயின் ஹீரோவை மறைஞ்சு சைட் அடிக்கிறாங்க. உடனே ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறாரு. ஹீரோ கேட்குறாரு, உங்ககிட்ட இங்கே பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ஹீரோ தலா அஜித் மாதிரி சேலையில் வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க அப்படின்னு அங்கே தொங்குற துணியெல்லாம் சேலையா மாற்றி ஒரு வீடே கட்டியிருப்பாரு. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, சேலையில் வீடு கட்டினா அப்படின்னா சவுண்டு வெளியே வரைக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம பேசினாதானே சவுண்டு கேட்கும் அப்படின்றாரு ஹீரோ. அப்போ எதுக்கு இங்கே வந்த? உடனே ஹீரோயின் கேட்குறாங்க ஹீரோ கிட்ட, நீ என்ன ரோமியோ நினைப்பா உனக்கு? ரோமியோ செத்துட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ, நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்க எல்லாமே லவ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம லவ் பண்ண மாட்டோம். லவ் பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே நம்ம பண்ணுவோம், ஆனால் அது லவ் கிடையாது, சும்மா பழக்கத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. யோ, பழக்கத்துக்கு என்னையா பண்ணுவீங்க? விட்டா பழக்கத்துக்கு ஒரு பாப்பாவை பற்றி கொடுத்துட்டு போயிடுவோம் போல இருக்கே. ஹீரோ சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நான் இங்கே இருக்க போகிறேன், அது வரைக்கும் உன் கூட பழகிக்கிறேன் அப்படின்றாரு. அதாவது நாடக காதல் பண்ணுறாராம். நாடக காதல் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்தா அப்படின்னா நாட்டை விட்டு ஓடி போயிடுவார். அதுக்கு தான் பிளான் பண்ணுறாரு.
ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உன்னைய நான் பார்த்தேன் அப்படின்னா நான் உன்னைய கிஸ் அடிப்பேன். சப்போஸ் நான் உன்னைய பார்க்கல அப்படின்னா எப்போவுமே உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் ஹீரோயின் நல்லதா போச்சுரா அப்படின்னு ட்ரெயின் ஏறி வேற ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ பார்த்தா அப்படின்னா மலையில் மயிறு போச்சுன்னு நினைஞ்சிட்டு ஹீரோயினவே வெறி கொண்டு பார்த்துட்டு இருப்பாரு. உடனே ஹீரோவுடைய பைக்கை பார்த்து மயங்கிடுறாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் ஒரு டைலாக் ஒன்று சொன்னாங்க, என்னைய கிஸ் அடிக்க இன்னொருத்தன் பிறந்து வரணும் அப்படின்னாங்க. இப்போ பைக்கை பார்த்து மயங்கி ஹீரோவோட போயிட்டு இருப்பாங்க ஹீரோயின். அப்படி பைக்கில் கூட்டி போகும்போது ஹீரோ அவருடைய குறும்புத்தனத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு. என்னைய கிஸ் பண்ணலாம் இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொன்ன ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ கேட்கிறாரு, நான் உனக்கு எத்தனை கிஸ் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோயின் 97 அப்படின்னு கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கிஸ்ஸையும் அழகா கவுண்டிங் சொல்றாங்க. இன்னும் 3 கொடுக்கவா அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்க, நீ கிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வேற எதையும் கொடுத்துட்டு போயிடாத, என்னால சுமக்க முடியாது அப்படிங்கிறாங்க. திரும்ப ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் நல்ல பொண்ணுன்னு வீட்டில் நம்பிட்டு இருக்காங்க. இப்படி மிட் நைட்டில் கிஸ் கொடுத்தேன் அப்படின்னா இப்படி மிட் நைட் மசாலா வீதியில் ஓட்டுறியா அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க என்னை அடிப்பாங்க, தூக்கி போட்டு மிதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மேலே இருந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு மெதுவாக வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 6 அடிப்பீங்களோ இல்லை மாறி மாறி கிஸ் அடிப்பீங்களோ, முதல்ல இந்த இடத்த விட்டுட்டு அங்கிட்டு போங்க, நீங்க என்ன வேணாலும் அடிங்க அப்படிங்கிறாங்க. திரும்பவும் இங்க நின்று கிஸ் அடிச்சிங்க அப்படின்னா விளக்கமாத்த எடுத்து உங்களை வெறிகுண்டு அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோயின் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட நைட்டு வேலையில் போகிறாங்க. இவங்க வேலைக்குத்தான் போகிறாங்களா இல்லை வேறு வேலையாக போகிறாங்களா அப்படின்னு தான் தெரியல. ஹீரோ கூட போகிறாங்க, வேலைக்குத்தான் போவாங்கன்னு நம்புகிறேன். அதில் இங்கே உள்ள உட்காந்துருக்கக்கூடிய ஹீரோயினுடைய பாட்டி சொல்லுவாங்க, 97லேயே அவுட் ஆகிட்டாங்க, 100 செஞ்சுரி போட்டிருந்தாங்க அப்படின்னா செமையாக இருந்திருக்கும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இவங்க ஹீரோயினுடைய பாட்டி இப்படி பழமாக பழுத்திருக்கும் போதே இந்த பேச்சு பேசுது அப்படின்னா பருவ வயசில் இது என்ன ஆட்டம் ஆடி இருக்கும். செஞ்சுரி என்ன செஞ்சுரி, 100 செஞ்சுரி போட்டிருக்கோம் இந்த விஷயத்தில். அப்புறம் ஹீரோவுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி 3 அந்த பேலன்ஸ் முத்தத்தையும் கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி 97 இருந்துச்சு இல்லையா, இப்போ 100. ஸோ செஞ்சுரி போட்டுட்டாங்க. போட்டுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோவுடைய அம்மா, யாருடாவ ஃபோன் எடுத்த உடனே 3 முத்தத்தை கொடுத்துட்டு 100 முத்தம் கொடுத்தேன் அப்படின்றா, ஃப்ராடுக்காரியாக இருக்கா, 3 முத்தத்தை கொடுத்துட்டு 100 முத்தம் அப்படின்னு சொல்கிறா, நீ என்ன பண்ணு, இந்த 3 முத்தமெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து 100 முத்தத்தை வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. எப்பேற்பட்ட தாய் குழமையா அது, கையெடுத்து கும்பிடுங்க பாயே. உடனே இவர் கேட்குறாரு, யாரடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு 15 நாளுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு அப்படின்றாரு. உடனே இவர் கேட்குறாரு, ஏண்டா என்கிட்டே போய் சொல்றியா, 15 நாளுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணுக்கிட்டே இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்ப, உன் வழக்க எனக்கு தெரியாதா, இனி யாரும் இந்த 15 நாளில் 15 பொண்ணுங்களுக்கு மேற்பட்ட ஆள்கிட்டெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிறாரு. உன்னை பற்றி தான் கதையாக சொல்லுவாங்கடா, ஆனால் நீ நல்ல கதையில் படம் நடிக்க மாட்டேற அப்படின்னு சொல்கிறாங்கடா அப்படிங்கிறாரு. உண்மையை தானே சொல்கிறாங்க, நல்ல கதையில் படம் நடிங்க சார். இதனுடைய அடுத்த பார்ட் வீடியோ ஆன் த வே அடுத்து வெளிவரும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் போகிற அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன.